லேண்டோட ரேட்டு ஏறிக்கிட்டே தான் போகுது. நான் ஏன் பர்டிகுலராக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண விற்க போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆளே கிடைக்கலனா. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ டிஜிட்டல் கோல்டு ஆப் இருக்குது, டிஜிகோல்டு ஆப் இருக்குது. ரெண்டாவது அது எதுவுமே டிஜிட்டல் கோல்டு ஆப்பே கிடையாது. அது எல்லாமே நகை சீட்டோட இன்னொரு ரூபம் தான். நல்லா விற்கும் போது செல் ரேட்டுன்னு ஒரு விஷயம் வரும், வாங்கும்போது பை ரேட்டுன்னு ஒரு விஷயம். ஒரு மணி நேரத்தில் தங்கத்தின் விலை 20 ரூபா குறையுது கிராமுக்கு. நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க, சார் நான் ரெகுலர் கஸ்டமர் சார், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் விற்க வந்திருக்கேன். இது விற்றதுக்கப்புறம் திருப்பி வாங்குற புது நகையில் மொத்தத்துக்கு திருப்பி ஜிஎஸ்டி போடுவாங்க. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் நான் சொல்கிறேன். ஜனவரி 1, 2024 நீங்கள் தங்கம் வாங்கி ஜனவரி 1, 2025 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் 100 ரூபா 142 ரூபா இருக்கும். அப்போது தயவுசெய்து குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் மக்கள் எல்லா மக்களுமே வந்து நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் ஃப்ரீ டெலிவரின்னு ஒரு விஷயமே கிடையாது. நான் அப்போ எப்போ தான் நான் கடையில் போய் தங்கம் வாங்குறது? அப்போ கடையில் தங்கம் வாங்கவே கூடாதா? வெல்கம் டு மெய்ப்பொருள். 10 ரூபாய்க்கும் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஏங்க, எந்த நகை கடையில் 10 ரூபாய்க்கெலாம் தங்கம் கொடுத்துட்ருக்காங்க? ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே 10 ரூபாய்க்கும் தங்கம் வாங்கலாம். அது கடையில் இல்லை, ஆப்பில். ஏங்க, கடையில் வாங்கினாலே அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆப்புன்னு வேறு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப் வச்சிட போகிறாங்க, ஏதாவது ஸ்கேமாக இருக்க போதுங்க, நம்பாதீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸ்கேம்லாம் கிடையாது. ஸோ அப்போ கடையில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? எதில் வாங்கினா நமக்கு லாபகரமாக இருக்கும்? அதாவது இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே ஆரா கோல்டு நிறுவனத்தோட ஃபவுண்டர் திரு என்.கே. ஆனந்த் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. எங்களோட மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் கோல்டோட ரேட் ஏறிக்கிட்டே போனாலும் லேண்டோட ரேட்டு ஏறிக்கிட்டே தான் போகுது. நான் ஏன் பர்டிகுலராக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? அவசர தேவைக்கு வரும்போது உங்களால் அந்த நிலத்தை வைத்து பணம் ஆக்க முடியுமா? பணத்தை எடுக்க முடியுமா? உடனே முடியாது. உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது சொல்லிட்டு வராது, எப்போனாலும் வரும். த வேல்யூ ஆஃப் எனிதிங் இஸ் ஜீரோ அன்டில் தேர்ஸ் அ பையர். அப்படின்னா ஒரு பையர் கிடைக்கிற வரைக்கும் அந்த எல்லாத்தோட வேல்யூ ஜீரோ தான். அப்போ நீங்கள் ஒரு இடத்த ஏதோ ஒரு பூமியில் ஒரு இடத்த நீங்கள் மார்க் பண்ணி இந்த இடத்த நான் விற்க போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆளே கிடைக்கலனா அந்த நிலம் 100 ஏக்கராக இருந்தாலும் வேஸ்ட் தான். பட் என்ன கேட்டால் ஹை லிக்விடிட்டி இதில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தில் இருக்குது. இங்கே நீங்கள் தங்கம் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும் அந்த டைமில். ஏன், எதுக்கு, நீ யார் யாரும் கேட்க மாட்டாங்க. மனுஷனை நம்பி கொடுக்காத பணம் தங்கத்தை நம்பி கொடுப்பாங்க. கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ டிஜிட்டல் கோல்டு ஆப் இருக்குது, டிஜிகோல்டு ஆப் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணலாம்ல? சூப்பர், நல்ல கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆப்ஸில் 10 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஓகேங்களா? அவங்களாம் மினிமம் பெருசாக பெரிய நம்பர் வச்சுருக்காங்க, 100 ரூபா 100 ரூபாய்க்கு மேலேன்னு வச்சுருக்காங்க. ரெண்டாவது, அது எதுவுமே டிஜிட்டல் கோல்டு ஆப்பே கிடையாது. அது எல்லாமே நகை சீட்டோட இன்னொரு ரூபம் தான். ஆரோ கோல்டு அது எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குற அன்றைக்கி அந்த தங்கம் உங்களுடைய தங்கம் தான். ஃபிசிக்கல் கோல்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஆப்பில் 1.0000 காட்டுச்சுன்னா நீங்கள் 1 கிராம் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 1 கிராம் நாங்கள் லாக்கரில் ஃபிசிக்கல் கோல்டாக தான் வச்சுருப்போம். லாக்கருக்கே BIS சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸு கான்கிரீட் பேங்க் லாக்கர் மாதிரி இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் லாக்கரே. நீங்கள் நார்மலாக பேங்க் லாக்கர் எடுக்கிறீங்கல்ல, அதில் போய் நீங்கள், இது நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் பேங்க் லாக்கரில் வைக்கிற நகையோ பணமோ எதுவாச்சாலும் 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் இன்சூரன்ஸ். 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு பொருள் உள்ள வச்சிருந்தா கூட இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சம் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே 100% இன்சூரன்ஸ். ஏன்னா நாங்கள் கார்பரேட் கம்பெனிங்கிறப்போ எங்களுக்கு 100% இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஸோ சப்போஸ் ஒரு பேச்சுக்கு டச் கூட நடக்கக்கூடாது, பட் நடந்துச்சுன்னா கூட சுனாமி, எர்த்குவேக் எது நடந்தாலுமே 100% இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எங்களோட ஆப்போட யூசர்ஸ் தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துட முடியும் கஸ்டமர்ஸ்க்கு. அதுதான் அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். இந்தியாவில் 99% மக்களோட வீடை இன்ஷூர் யாரும் பண்ணுறதே கிடையாது. 1% ரிச்சான பீப்புள் மட்டும் தான் வீடை இன்ஷூர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் தங்கத்தை வச்சுருந்தா கூட ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே கிடையாது, கேரண்டி கிடையாது. பட் இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி வாங்கி வச்சிட்டிங்க, நாளைக்கே அந்த தங்கத்தை கொடுங்கனாலும் நீங்கள் நாளைக்கே டெலிவரி எடுத்துக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். இல்லை நான் ஹோல்டு பண்ணி 6 மாதம் கழிச்சு எனக்கு சார் எனக்கு 6 மாதம் கழிச்சு தான் வேணும்னா, அது வரைக்கும் உங்கள் லாக்கரில் இருக்கணும். எங்கள் லாக்கரில் இருக்கும்போது எங்கள் லாக்கரில் இருக்கனா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிறது, சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குது. இப்போ நான் வந்து ஆரா கோல்டு ஆப்பில் 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், வாங்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு மினிமம் 10 ரூபா வாங்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வாங்கலாமா? அதே மாதிரி நான் ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு என்னால் கட்ட முடியல, அப்படியே மறந்தே விட்டுட்டேன். இப்போ நான் அது வரைக்கும் போட்டு வந்த அந்த பணம், அதாவது அந்த தங்கம் அப்படியே தான் இருக்குமா? நம்ம ஆப்பில் மட்டும் தான் தங்கத்தை நீங்கள் ரிவர்ஸில் விற்கவும் முடியும் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 10 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. ஏதோ ஒரு மில்லிகிராம் சேர்ந்துருச்சு, ஓகேங்களா? 100 மில்லி சேர்த்துட்டீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு இல்லை நான் வந்து அதை பணமாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆப்லேயே போய் நீங்கள் செல்லுன்னு கொடுத்து அந்த 100 மில்லிக்கு அன்றைக்கான செல் ரேட் எவ்வளவோ அதுக்கான பணமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதை நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ அன்றைக்கி என்ன விலை இருக்கோ அந்த வேலையில் தான் நீங்கள் விற்க போகிறீங்க. அது செல் ரேட்டை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வந்துட போகுது. ஸோ வீணாலாம் போகாது. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் 1 கிராம் வாங்கி வச்சிட்டிங்க, நீங்கள் அதுக்கப்புறம் ஆப்பே யூஸ் பண்ணல, 5 வருஷம் கழிச்சு வரீங்க, உங்கள் 1 கிராம் என்ன ஆகும்? 1 கிராம் 1 கிராமாவே இருக்கும். என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, 5 வருஷம் கழிச்சு விற்கிறது இருக்கட்டும். இப்போ வந்து 1 கிராம் ரேட் இன்றைக்கி வந்து 9,000 ரூபா விற்கிது. நான் 1 கிராம் வாங்கிட்டேன், இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே ஆரா கோல்டு ஆப்பில் விற்கிறேன் அப்படின்னா அதே 9,000 ரூபாய்க்கு எனக்கு கொடுப்பாங்களா? காசு கொடுப்பாங்க? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றா ப்ராஃபிட் வருமானம் வராது. அது கோல்டாக இருந்தாலும் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டு வாங்கும்போது என்ன பண்ணுறீங்க? கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து ஆரா கோல்டில் வாங்குறீங்க.
இன்ஃபேக்ட் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் வர கொடுக்குறீங்க. இந்த வேஸ்டேஜ் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் திருப்பி கிடைக்காது. அது அப்படி பார்க்கச்சில அந்த நான் சொல்கிறேன் அந்த 3% ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. உடனே வாங்கி உடனே விற்றா கூட 9,000 வாங்குறீங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 270 கட்டியிருப்பீங்க. 9,270 கட்டியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு விற்றா 9,000 தான் கோல்டு கிடச்சிச்சு, 270 கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இதை நீங்கள் உடனே விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,000 கிடைக்காது. ஏன்னு நான் சொல்லிடுறேன், ஸ்ப்ரெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நல்லா விற்கும் போது செல் ரேட்டுன்னு ஒரு விஷயம் வரும், வாங்கும்போது பை ரேட்டுன்னு ஒரு விஷயம். இந்த செல் ரேட் வந்து ஆரோகோல்டில் மட்டும் தான் இருக்கானா கிடையாது. உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் தங்கம் வெள்ளி இருக்கோ எல்லா கமாடிட்டியில் இருக்குது. தங்கம் வெள்ளின்னு கூட கிடையாது, கமாடிட்டி எல்லாருமே உண்டு. ஈவன் ஆயிலுமே ஒரு கமாடிட்டி தான். ஆயிலுக்குமே பை ரேட் ஒரு செல் ரேட் இருக்கும். ரைஸ் இஸ் கமாடிட்டி, பை ரேட் செல் ரேட் உண்டும். ஸோ இந்த செல் ரேட் பை ரேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ்க்கு பேர் ஸ்ப்ரெட்னு அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் வந்து இந்தியாவிலே லோவஸ்ட் வந்து ஆரோகோல்டில் தான். எவ்வளோ இருக்கும்னு நான் சொல்லிடுறேன், 2%. இந்த பை ரேட்டுக்கு செல் ரேட்டுக்கு இருக்கிற 2%னா அப்போ 9,000 180 கழிச்சிருங்க, அந்த அமௌண்ட் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிடச்சிடும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தின் விலை இந்த ஒரு 3% தாண்டிடுச்சுனாலே நீங்கள் தங்கமாக எடுக்க போகிறீங்கன்னா 3% அண்ணலே வந்துடும். இல்லை நீங்கள் பணமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3% ப்ளஸ் இந்த 2% ஸ்ப்ரெட்டுக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 5% எப்போ தாண்டுதோ அப்போலேருந்து வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இதே நகை கடை எடுத்துக்கோங்க, 18% 16% வேஸ்டேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் லாபம் வரும். ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி ஆபரணமாக வாங்கிட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அது அப்படி உண்மையானு கேட்டால் கிடையாது, அது வந்து ஒரு செலவு தான். எப்போ அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறினா ஒரு 1.5 வருஷத்துல 2 வருஷம் ஆகும். ஏன்னா நீங்கள் 20% வேஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன். 100 கிராமுக்கு நீங்கள் ஒரு நகை எடுக்கிறீங்க, 100 கிராமில் 20% வேஸ்டேஜுங்க, 20 கிராம் 3% ஜிஎஸ்டி, 123 கிராமுக்கு பணம் கொடுப்பீங்க, 100 கிராமோட வீட்டுக்கு வரீங்க கரெக்டாக. அப்போது 23 கிராம் உங்கள் கையில் கிடையாது. இப்போ இது வந்து உடனே விற்றா லாஸ், ஏன்னா 23 கிராமுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இது எப்போ அந்த 23 கிராம் உங்களுக்கு கிடைக்கும்னா தங்கம் 23%க்கு மேலே போகணும். போனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அப்போ 23% போகணும் அப்படின்னா ரஃப்லி என்ன கேட்டிங்கன்னா 1.5 வருஷம் ஆகும். தங்கத்தோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். அப்போ அந்த 1.5 வருஷம் கழிச்சு தான் அது முதல் ப்ராஃபிட் அடைய ஆரம்பிக்கும். அந்த 1.5 வருஷத்துக்கு அது உங்களுக்கு செலவு கணக்கில் தான் வரும். நீங்கள் 1 லட்ச ரூபா அளவுக்கு நகையை எடுத்துகிட்டு கடையில் போயிட்டு விற்க ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை விற்கிறதுக்கே நீங்கள் போகணும், அது உங்களோட ஒரு பாதி நாள் ஆகிடும். பட் சரி போகிறீங்கன்னா வச்சுப்போம், எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கோல்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு விற்று பணம் கிடச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு அப்படியே போர்டு ரேட்டில் அப்படியே மல்டிப்ளை கொடுத்துருவாங்க. அன்றைக்கி ரேட்டு கிளவோ எனக்கு 1 லட்ச ரூபானா அன்றைக்கி ரேட்டு வந்து 1,10,000 இருந்துச்சுன்னா எனக்கு 1,10,000 கொடுங்கன்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க. பட் மக்களுக்கு இந்த புரிதல் வேணும். நிறைய பேர் வந்து கோல்டு வாங்கியிருப்பாங்க, ஆனால் வித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கான்செப்டே தெரியல, செல் ரேட்டுன்னு ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கியிருப்பாங்க, அதுலேயும் இந்த செல் ரேட் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தை எப்போ கோல்டை கொடுத்து பணமாக வாங்குறோமோ அப்போ தான் இந்த செல் ரேட் வரும். அதனால நிறைய பேர் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த நாட்டு நடப்பு சேனல் மூலியமாக நான் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிறேன், மார்க்கெட் ரேட்டுனோ அதே ரேட்டுக்கு நீங்கள் திருப்பி வாங்கினா என்ன ஆகும் அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறோம். 10,000 நாங்கள் கோல்டு விற்கிறோம், கஸ்டமர் திருப்பி கொடுக்குறாங்க, நாங்கள் 10,000 வாங்குகிறோம். 1 மணி நேரத்தில் தங்கத்தின் விலை 20 ரூபா குறையுது கிராமுக்கு. 20 ரூபா தானே சார் பெரிய மேட்டரா அப்படின்னு கேட்பீங்க. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 100 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 2,000 வந்துடும், 1 கிலோவுக்கு வந்து 20,000 வந்துடும், 10 கிலோவுக்கு வந்து 2 லட்ச ரூபா. எப்படி ஒரு சின்ன 20 ரூபா லாஸ் 2 லட்சம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இது நம்ம ஏன்னா வால்யூமில் பண்ணும்போது அதான் மேட்டர். ஸோ அதனால தான் எல்லாருமே ஸ்ப்ரெட் வச்சாகணும். ஸ்ப்ரெட் வைக்காமல் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக மூடிட்டு தான் போகணும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஸோ விற்கிறப்போ செல் ரேட் வரும். அந்த செல் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 1 லட்ச ரூபாய் கோல்டு வச்சு நீங்கள் நகை கடையில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 93,000 ஒரு 94,000 தரேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க, சார் நான் ரெகுலர் கஸ்டமர் சார், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் விற்க வந்திருக்கேன், நல்ல ரேட்டாக கொடுங்க, ஓனர் தெரியும்னு நீங்களாம் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா 1/2% ஏற்றுவார், அப்புறம் இன்னொரு 1/2% ஏற்றி 95,000 தரேன் சார் அப்படிம்பாரு கடைசியில். சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லைன்னு கொடுத்துருவீங்க. இல்லைன்னா என்ன சொல்லலாம் தெரியுமா, நீங்கள் வேறு கடையில் போய் எடுத்துக்கோங்கம்மா, நீங்கள் அங்கே போனாலும் உங்களுக்கு மறுபடியும் 95,000 தான் கிடைக்கும். இப்படி நீங்கள் இதை தூக்கி அலையணும். நான் என்ன யோசனை, லிக்விடேட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு ஃபேராக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு நினச்சேன். நான் 1 கிராம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அவசரத்துக்கு நகை தேவைப்படுது, இல்லை காசு தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி அந்த 1 கிராம் நகை வந்து நான் திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி காயினாக தான் எடுக்க முடியுமா, இல்லை ஆபரண நகையாக எடுத்துக்கலாமா? இப்போதைக்கு வந்து நீங்கள் நான் வந்து காயினாக மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்களுடைய கோல்டு காயினோட பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாமே இன்டர்நேஷனல் ஃபினிஷ். கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வாங்கி கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மறுபடியும் இது ஆபரணமாக மாத்திரம் கடைக்கு தான் சார் போகிறேன், நீங்களே எனக்கு ஆபரணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதன் பேரில் நாங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட்டில். கஸ்டமர்ஸ் நகையாக வேணும்னு இப்போ ரிக்வயர்மெண்ட் கேட்டனால நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்போ உங்களுக்கு அகைன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகுமோ நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரோம். பட் இப்போதைக்கு ஒரு பேசிக்காக எனக்கு இது வேணும்னு கேட்டு எங்களை கஸ்டமருக்கு ரீச் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கோல்டு சேவிங்ஸை வச்சே நாங்கள் அவங்களுக்கு ஜுவல்லரியாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கடையில் போய் நான் வாங்கணும்,
ஏதாவது வேறு ஏதாவது டிசைன் வேணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக இந்த காயின் எடுத்து இந்தியாவில் எந்த கடையில் போய் கொடுத்தாலும் மோரா கோல்டு காயின் நீங்கள் வாங்கிக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. ஆனால் காயினை கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து நான் பணமாவோ இல்லை நகையாவோ வாங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து செய்குலி சேதாரம் போடுவாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா செய்குலி சேதாரம் தான் அந்த கடையோட லாபம். ஆக்சுவலி அப்படின்னா வேஸ்டேஜ்னு சொல்கிறது கிடையாது, வேல்யூ ஆடட்னு சொல்லிடுறாங்க. அந்த தங்கத்தை அவனுக்கு ஆபரணமாக மாற்றிருக்கலாம், அதுக்கு எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வேணும்னு சொல்லிட்டு அந்த வேஸ்டேஜ் வந்து தான் ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எங்களுடைய நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரேட்டில் வாங்கியிருப்பீங்க. 24 கேரட்டை 22 கேரட்டாக மாற்றும்போது உங்களுக்கு ஒரு 8.3% பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் 22 தான் மாற்றணும். 22 மாற்றும் போது உங்களுக்கு ஒரு 8.3% எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த கன்வர்ஷனில். ஏன்னா நீங்கள் கொடுக்குறது 99.9 பியூரிட்டி, வாங்குறது 91.6 பியூரிட்டி. கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 8.3% எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். அதாவது எப்படி உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணே, 100 கிராமுக்கு 24 கேரட் வச்சிருந்தீங்கன்னா நகையாக மாற்றும் போது 108 கிராமுக்கு, அதாவது ஒரு பவுன் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஆரங்கோல்டு ஆப்லேயே வந்து இப்போ 12 மாதம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மாதம் வந்து 1000 ரூபா வாங்குறேன் தங்கம், 1000 ரூபாய்க்கு தங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் 12 மாதமும் 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி 12,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த 12ஆவது மாதம் முடிவில் நான் வந்து பணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். அப்போ எனக்கு அந்த 12,000 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வந்து சேர்ந்துருக்கும், எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், அது ஒரு நம்பர்ஸில் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தங்கத்தோட ஆவரேஜ் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15-16% இருக்குது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சு பார்க்கும்போது. அப்படி பார்க்கச்சில நீங்கள் ஜனவரி மாதம் வாங்கின தங்கம் அடுத்த ஜனவரிக்கு பார்த்தீங்கன்னா 15% கூடி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி கணக்கிலே சொல்கிறேன். 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கோல்டு எனக்கு கிராம் கிடச்சிருச்சு, கிராம் தான் வச்சிருக்கீங்க. அது எவ்வளோ கிராம் நமக்கு தெரியல, பட் எவ்வளோ ஆயிருக்கும்னு நான் சொல்கிறேன். அடுத்த ஜனவரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15%. அப்போ அவங்க 1000 ரூபா 1150 ரூபா மினிமம் ஆயிருக்கும். அப்போ அந்த ஃபெப்ரவரியில் வாங்கினது அது ஒரு 14% ஆயிருக்கும். அப்போ அது 1140 இருக்கும். அப்போ நீங்கள் எவ்ரி மந்த் போட்ட 1000 இந்த மாதிரி க்ரோ ஆகி டிசம்பர் மாதம் வாங்கும்போது நீங்கள் அந்த அதிக ரேட்டில் கொஞ்சம் வாங்கியிருப்பீங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 15% இருக்காது, மேபி ஒரு 2%, 3% அப்படி இருக்கலாம். விலையை எக்ஸாக்டாக தெரியாமல் நம்மளால் எவ்வளோ எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆவரேஜாக தங்கத்தின் அப்ரிசியேஷன் போன வருஷம் நான் எவ்வளோ இருந்துச்சு சொல்கிறேன், 42%. ஜனவரி 1, 2024 நீங்கள் தங்கம் வாங்கி ஜனவரி 1, 2025 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் 100 ரூபா 142 ரூபா இருக்கும். ஸோ இன்னும் 6 மாதம் தானமே என்னை பொறுத்தவரை இன்னொரு ஒரு 10-12%க்கு க்ரோத்து தங்கத்தில் இருக்குது. அதை கேபிட்டலைஸ் பண்ணால் இன்றைக்கி நம்ம அதுக்கான வேலையை செய்யணும். அதை வாங்கி வைக்கணும். இப்போ ஒவ்வொரு மாதத்தோட அந்த தங்கத்தோட க்ரௌத் வந்து ஆடாகிட்டே வரும். ஒவ்வொரு மாதம் நம்ம வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஆடாகிட்டே வரும். கிராமம் வாங்குறது பெட்டர். பணமாக வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட். அதாவது ஆரோவில் 100 கிராம் வாங்குறீங்கன்னா 100 கிராம் ப்ளஸ் 3% 103 கிராமுக்கு பணம் கொடுத்து 100 கிராம் வாங்க போகிறீங்க. இதுவே நீங்கள் ஆபரணம் வாங்கும்போது 100 கிராம் ப்ளஸ் 20% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி 123 கிராமுக்கு கொடுத்து நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க. 120 கிராம் க்ரோ ஆகிறதுக்கும் 100 கிராம் க்ரோ ஆகிறதுக்கும் 100 கிராம் க்ரோ ஆகிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அந்த 20 கிராம் சேர்ந்து உங்களுக்கு ரேட் ஏறும்ல ஒரு வருஷத்தில். அப்போது தயவுசெய்து குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நகையாக போய் வாங்கி வச்சு நகை வாங்குறதா பெஸ்ட்டுன்னு நினச்சி வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன் அதிக மக்கள் வந்து இதை தான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கேன். இது அன்றைக்கே வந்து நான் நகையாக வாங்கினனால வேஸ்ட் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு பிடிக்கலம்பாங்க. நகையாக வாங்கி ரீசேல் பண்ணுறதை விட கோல்டாகவே வச்சு ரீசேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீசேல் விலை கிடைக்கும். மிடில் கிளாஸ் மக்கள் எல்லா மக்களுமே வந்து நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெறும் 10 ரூபாயிலேருந்து நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி தங்கமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி கோல்டு காயினாக தான் வரும்னு சொல்லிட்டீங்க. இப்போ அது வீட்டுக்கே வந்துருமா? எப்படி இப்போ வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா அது கரெக்டாக வந்துருங்கிறது என்ன நிச்சயம்? நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இன்ஷூர் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கோல்டு காயினை இன்ஷூர் பண்ணி தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த உலகத்தில் ஃப்ரீ டெலிவரின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்குறீங்க, 350 ரூபா டிஷர்ட்டு சார், 100 ரூபா டெலிவரி சார்ஜ்னு சொன்னீங்கன்னா யாருமே அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க. டெலிவரி சார்ஜ் போடுறான் வேணாம் அப்படிமா. இதுவே அவன் 500 ரூபான்னு சொல்லி ஃப்ரீ டெலிவரி சொன்னான்னா எல்லாருமே போய் வாங்குவீங்க. ஃப்ரீ டெலிவரிப்பா. ஃப்ரீ டெலிவரி என்ன அர்த்தம்னா அந்த டெலிவரிக்கு ஆகிற சார், ஏன்னா அந்த டெலிவரி பண்ணுற ஷிப்பிங் கம்பெனி கண்டிப்பாக ஏதோ சார்ஜ் பண்ண தான் போகிறாங்க. ஆப்வியஸ்லி ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அந்த காஸ்ட்டை பொருளே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் உண்மை. நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோங்கிறக்காக இது முன்னாடி அஃப்ரண்ட் சொல்லிடுறோம். 1 கிராம் காயினோட விலை 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. இன்ஷூர் டெலிவரியோடு சேர்த்து நான் 300 ரூபா சொல்கிறேன். 10 கிராம் காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரியோடு சேர்த்து 900 ரூபா தான் வரும். 900 ருபீஸ் தான் வருது. கரெக்டுங்களா? அப்படி பார்க்கும்போது 10 கிராம் பெட்டர். ஹையர் த கிராம்ஸ் போக உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கிராமுக்கு ஏற்ற மாதிரி குறையும். ஸோ உங்களுக்கு அது பெட்டர் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இப்போ உடனே இந்த டெலிவரி இன்சூரன்ஸ் போட்டோன்னே இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறவங்க மத்தியில் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். இது கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே 1 கிராம் காயினை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு போயிட்டு வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆட்டோ செலவு எடுத்தால் கூட 100 ரூபா 200 ஆகிடும். அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு நேரம் செலவு பண்ண போகிறீங்க. அது போக அங்கே அச்சுக்கூலின்னு ஒன்று கொடுப்பீங்க. அந்த கடையில் காயின் இருக்குது, கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் அச்சுக்கூலி. அந்த அச்சுக்கூலி எப்படி பார்த்தாலும் ஒரு 250 ரூபாலேருந்து 400 ரூபா இருக்கும். இது டிபெண்ட்ஸ் அந்த கடை. நான் அதனால தான் ஒரு ரேஞ்சாக சொல்லிட்டேன். அங்கேயும் போய் நீங்கள் 24 கேரட் வாங்கலாமா? 10 கடையில் கேட்டிங்கன்னா 8 கடையில் இல்லைம்பாங்க. 2 கடையில் தான் இருக்கும். அது இருக்கிற கடையை கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் அங்கே பே பண்ணுவீங்க. நாங்கள் இன்ஷூர் டோர் ஸ்டெப் டெலிவரி போடுறது பெனிஃபிட் என்னன்னா, சப்போஸ் அதுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு புது காயினாகவே நாங்கள் இஷ்யூ பண்ண முடியும். அது எத்தனை நாள் ஆகும் புது காயின் இஷ்யூ பண்ணுறதுக்கு? பேசிக்லி இதுக்கு ஒரு ப்ராசஸ் தான். நாங்கள் வந்து ஜஸ்ட் எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் இது பண்ணுவோம். அவங்க ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேக் ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் இருக்குது, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன கேட்டால் அதிகபட்சம் ஒரு 5 நாளுக்குள்ளே எல்லாமே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு புது காயின் எங்களால் இஷ்யூ பண்ண முடியும். நான் அப்போ எப்போ தான் நான் கடையில் போய் தங்கம் வாங்குறது? அப்போ கடையில் தங்கம் வாங்கவே கூடாதா? அப்படி நான் சொல்லவே இல்லை. கடையில் எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சில கடையில் வந்து நகை பிடிக்கும், ஜுவல் டிசைன் பிடிக்கும், நீங்கள் வழக்கமாக வாங்குற கடைனா அங்கே போய் நீங்கள் ஜுவல் வாங்கிக்கோங்க, அது உங்களை சாய்ஸ். ஏன்னா இதே கோல்டு காயினை போய் கொடுத்து கடையில் தான் நான் வாங்க போகிறேன். கண்டிப்பாக அதான் இல்லை, அங்கே நீங்கள் உங்களால் 10 ரூபாய் 20 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ரெண்டாவது என்ன சொல்ல 360 உங்களால் கடையில் போய் தங்க வாங்க முடியுமா? ஆரோகோல்ட் ஆப்பில் வாங்க முடியும். நைட் 2 மணிக்கு தங்க வாங்க முடியுமா? ஆரோகோல்ட் ஆப்பில் வாங்க முடியும். ரெண்டாவது 100 பேர் செய்கிற ஒர்க்கு எங்கள் ஆப் வந்து சிம்பிளாக அந்த டெக்னாலஜியோட பெனிஃபிட் அதானே. 100 பேருக்குள்ள திறனை வந்து ஒரு கோடால் எத்தனை தடவைனாலும் பண்ண முடியும், ரைட்? ஏயும் அதே தான் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பார்த்து இதை புரிஞ்சவங்க யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கிற மாதிரி தான் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நானும் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆரோகோல்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினேன். எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். 0.0009 கிராம் காமிச்சிது. ஓகேவா? இப்போ நான் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது அந்த ரேட் காட்டுது. இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கும்போது அது ஒரு கிராம் கணக்கு காட்டும். இப்போ அந்த 10 ரூபாய்க்கு காட்டுறது 100 ரூபாய்க்கு காட்டுற அந்த கிராம் கணக்குலாம் கரெக்டாக தான் காட்டுதா அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்பர் சிம்பிள். நீங்கள் வந்து லைவ் ரேட்டு நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன விலை வாங்குறீங்க 100 ரூபா டிவைடட் பை கோல்ட் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் வாங்குறப்ப என்ன விலை இருந்துச்சோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மில்லிகிராம்னு கால்குலேட்டரில் தெரிஞ்சிடும். அதோட 4 டெசிமல் வரைக்கும் தான் நம்மளால் லாக்கி பண்ண முடியும். 0.0009 அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு இப்போ அப்படி தான் காட்டு. எக்ஸாக்ட்லி. 5வது டெசிமலுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி இண்டஸ்ட்ரியில் நாட் பாசிபிள். அப்படின்னு என்ன அர்த்தம் என்னன்னா, நம்ம அதுக்கு கீழே கோல்டை வெட்ட முடியாது. ஆக்சுவலி அந்த டிரான்ஸ்பரன்சி அங்கே இல்லை, அது இங்கே இருக்குது. கோல்ட் ரேட்டாகவே நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு அதிலே ப்ராஃபிட் இருக்குது. நான் உங்ககிட்ட இருந்து எந்த ப்ராஃபிட் எங்களுக்கு வேணாம். Simple as that. And all licenses and certifications from government we are having just so that we are able to function properly as per compliance. இவ்வளோ நேரம் வந்து கோல்டை பற்றி பார்த்தோம். ஆனால் ஆரோகோல்ட் ஆப்லேயே சில்வரும் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி? மற்ற இப்போ நம்ம பேசின எல்லா கான்செப்ட்டுமே சேம் தான். ஆக்சுவலி அதுக்கும் பை ரேட் இருக்குது, செல் ரேட் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆரோகோல்டில் வந்து நோட்டபிளான விஷயம் சொல்கிறேன். ஆஃப்லைனில் போய் நீங்கள் வெள்ளி வாங்கி பாருங்கள், கிராமுக்கு 7 ரூபா 8 ரூபா ஜாஸ்தியாக இருக்கும். ஆரோகோல்டு ப்ரைஸையும் ஆஃப்லைன் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பியூரிட்டியில் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, எல்லாம் சேம் தான். 99% தான், அங்கேயும் 99% தான். ஏன் இப்போ ஆஃப்லைனில் கூட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளியில் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக செட் பண்ணுவாங்க. அசோசியேஷன் இருக்காங்களா, அவங்க வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு 7 ரூபா 8 ரூபா அதிகமாக வச்சுருவாங்க மார்க்கெட் ரேட்டை விட. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடை ரன் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அதிகமாக செலவாகும்ல. அசோசியேஷன் மொத்தமாக சேர்ந்து ஒரே ப்ரைஸ் வச்சாங்கன்னா, இந்த கடைக்கு போனாலும் 120 தான் போட்டிருக்கும், அந்த கடைக்கு போனாலும் 120 தான் போட்டிருக்கும். ஸோ ஆஃபீஸில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்க தான் போகிறீங்க. இதனால தான் அசோசியேஷனை சேர்ந்து செட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்க வெள்ளி 114 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அதிகமான வெள்ளி கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இவ்வளோ தான் விலையானா இவ்வளோ தான் விலை. இப்போ கோல்டை வந்து நான் வாங்குற மாதிரி, கோல்டு காயினாக வாங்குற மாதிரியே நான் சேர்த்து வச்சுருக்கிற வெள்ளியையும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது வீட்டுக்கு எப்படி வரும், எவ்வளோ சைஸ் வரும்? தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ரெண்டுமே நீங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். தங்கத்துக்கு 1 கிராம் மினிமம்ங்கிற மாதிரி, வெள்ளிக்கு வந்து மினிமம் வந்து 50 கிராம். அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். நிறைய மக்கள் வந்து என்கிட்ட வந்து சார் 5 கிராம் 10 கிராம்லாம் நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் டெலிவரி இருக்கிறனால நீங்கள் 5 கிராம் 10 கிராமுக்கு கொடுக்கும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 10 கிராமுக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜோட சேர்த்து 200 ரூபா வந்துச்சுன்னா, இட் நாட் மேக் ஃபினான்ஷியல் சென்ஸ். 1000 ரூபா உள்ள வெள்ளியை வீட்டுக்கு எடுக்கிறதுக்கு 200 ரூபா கொடுக்குறதுங்கிறது இட் இஸ் நாட் ஃபீஸிபிள்ங்கிறனால தான் நாங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணுறோம். பண்ண முடியுமா கேட்டால் எங்களால் முடியும். 50 கிராம் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 5500 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு 300 ரூபா கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு எடுக்கலாம். காயினா 50 கிராம் வாங்கிக்கலாம். காயினா 50 கிராம் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பார் வேணும்னு நினச்சா 100 கிராம் வாங்கிக்கலாம். 250 கிராம்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. புதுசாக 250 கிராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம வெரி சூன் 500 கிராம்ஸும் 1 kgயும் பிளான் இருக்குது. 99.9% பியூர் சில்வர் அண்ட் கோல்டும் 99.9% பியூர். ஸோ நீங்களும் மினிமம் 10 ரூபாய்க்காவது நம்ம கோல்டு வாங்கி இப்போயே சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. அதில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இருக்குது. என்ன டவுட்ஸ்னாலும் அதிலே இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் இருக்குல்ல சார்? எஸ், கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் போட்டு என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இல்லை என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சாரை வச்சு அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம். சொல்லிடலாமா சார்? சொல்லிடலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி.